ஏப்டாஸ் என்பது தீ கண்டறிதல் மற்றும் அலாரம் அமைப்பைக் குறிக்கிறது. A.T.A.S 4 முக்கிய கூறுகளைக் கொண்டுள்ளது. முதலாவது LHS கேபிள். LHS என்பது லினியர் ஹீட் சென்சிங் கேபிள் என்பதன் சுருக்கம். ஏப்டாஸ் அமைப்பில் பயன்படுத்தப்படும் LHS கேபிளின் படம் இங்கே. A.T.A அமைப்பில் பயன்படுத்தப்படும் இரண்டாவது முக்கியமான கூறு A.T.A.S கட்டுப்படுத்தி ஆகும். இது ஏப்டாஸ் கட்டுப்படுத்தி என்பதை நீங்கள் காணலாம். மூன்றாவது முக்கியமான கூறு ஹூட்டர் அல்லது பசர். FDA அமைப்பில் நான்காவது கூறு வயரிங் சேனம் ஆகும். இது அனைத்து கூறுகளையும் ஒருங்கிணைக்க பயன்படுகிறது. எனவே முதலில் LHS கேபிள் பற்றி விவாதிப்போம். இது FDS அமைப்பில் பயன்படுத்தப்படும் LHS கேபிள் ஆகும். இங்கே நாம் 2 போல் கனெக்டர் கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம். இது இறுதி இணைப்பான். ANET இன் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். எனவே அடிப்படையில் LHS கேபிளில் 2 இணை கம்பிகள் நீளம் முழுவதும் இயங்குகின்றன. இறுதியில் நாம் ஒரு மின்தடையத்தைக் கொண்டிருக்கிறோம். இந்த மின்தடையத்தின் மதிப்பு 1.8 கிலோ ஓம் ஆகும். இதை நீங்கள் மல்டிமீட்டரின் உதவியுடன் அளவிடலாம். அடிப்படை கருத்து என்னவென்றால், இந்த நேரியல் வெப்ப உணர்திறன் கேபிள் 180க்கு மேல் வெப்பநிலையை உணரும் போதெல்லாம் இந்த கேபிளில் உள்ள 2 கம்பிகள் ஒன்றாக இணைகின்றன அல்லது குறுகியதாகின்றன. இது A.T.A கட்டுப்படுத்திக்கு சில தீ இருப்பதாக சமிக்ஞையை அளிக்கிறது. இந்த A.T.A கேபிளின் எதிர்ப்பை ஒரு மல்டிமீட்டரை பயன்படுத்தி சரிபார்க்கலாம். இது 1.8 k ஓம் ஆகஸ்ட் இருக்கும். எனவே மல்டிமீட்டரை மின்தடை அளவிடும் பயன்முறையாக மாற்றுவோம். இங்கே மின்தடை மதிப்பை சோதிப்போம். திரையில் நீங்கள் காண்பது போல மின்தடை மதிப்பு 1.8 ஓம் ஆகும். எனவே கேபிள் ஆரோக்கியமான நிலையில் உள்ளது என்று அர்த்தம். நீங்கள் ஓபன்லோட் OL இன் மதிப்பு அல்லது மதிப்பை பெற்றால் இதன் பொருள் நேரியல் வெப்ப உணர்திறன் கேபிளில் சில சிக்கல் உள்ளது, அது மாற்றப்பட வேண்டும். இரண்டாவது முக்கியமான கூறு FDS கட்டுப்படுத்தி என்பதாகும். ஆகவே FDS கட்டுப்படுத்தியை பற்றி விவாதிப்போம். இது பயன்படுத்தப்படும் A.T.S கட்டுப்படுத்தி மற்றும் L.E.T ஆகும். இந்த LED மண்டலம் 1, 2 மற்றும் 3க்கானது. இது மீட்டமை பொத்தான். நீங்கள் பார்க்க முடியும் என இந்த மீட்டமை பொத்தானை அழுத்தலாம். இது தற்போதைய அமைப்பில் பயன்படுத்தப்படாத அயர் பட்டன். மூன்றாவது முக்கியமான கூறு ஹூட்டர். இது 12 வோல்ட் ஹூட்டர் என்பதை இங்கே நீங்கள் காணலாம். 2 முள் கப்ளருடன். இப்போது வயரிங் ஹார்னஸை பார்ப்போம். இது A.T.A அமைப்பின் வயரிங் சேனம். இதுதான் மெயின் கப்ளர். அது FDS கட்டுப்படுத்தியில் செருகப்படும். இங்கே நாம் பிளக் முடியும் என்பதை நீங்கள் காணலாம். இந்த கப்ளரை A.T.S கண்ட்ரோலரில் செருக வேண்டும். இது ஹூட்டருக்கான நீட்டிப்பு கம்பி. ஒரு பக்கத்தில் நீங்கள் ஹூட்டரை இணைப்பீர்கள். இரண்டாவது பக்கம் வயரிங் சேனத்துடன் இணைக்கப்படும். வயரிங் ஹார்னஸில் அது குறிப்பிடப்பட்டிருப்பதை இங்கே காணலாம். சொந்தர் வரும். எனவே இங்கே நீங்கள் இந்த ஹூட்டரை இணைக்க வேண்டும்.
மூன்றாவது முக்கியமான இணைப்பு ஏலேஜேஸ் கேபிளின் இணைப்பு. வயரிங் சேனத்தில் ஏலேஜேஸ் கேபிளுக்கு குறிச்சொல் உள்ளது. இது கண்டறிதல் கேபிள். இங்கே நீங்கள் ஏலேஜேஸ் கேபிளை இணைக்க வேண்டும். இது மின் கேபிள் மின் இணைப்புகள். ஒன்று நேர்மறை, மற்றொன்று எதிர்மறை. இதுதான் பாசிட்டிவ் கனெக்ஷன். இங்கே கணினியை பாதுகாக்க 5 ஆம்பியர் கொண்ட ஒரு சிறிய உருகி உள்ளது. இந்த மின் இணைப்புகள் நேரடியாக பேட்டரியுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இது பூமி இணைப்பு. இவை நேரடியாக பேட்டரியுடன் இணைக்கப்படும். எனவே கணினியின் வேலை மற்றும் சரிசெய்தலை பார்ப்போம். இது எங்கள் டிசி ஆதாரம். இங்கே மின் கேபிளை இணைத்துள்ளோம். நேர்முனைக்கு நேர்மறையாகவும் எதிர்முனைக்கு எதிர்மறையாகவும் இருக்கும். நாம் கணினியை இயக்கும்போது லேட் இல் ஒளிரும் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். இங்கே நாம் அணைத்துவிட்டோம். மீண்டும் நீங்கள் கணினியை இயக்கும்போது இந்த லேட் ஒளிரும். இது மீட்டமை பொத்தான். தொடர்ந்து மீட்டமை பொத்தானை அழுத்தினால் ஹூட்டர் சென்று அணைவதை காணலாம். இது அமைப்பை முழுமையாக மீட்டமைக்கும். இப்போது சரிசெய்தல் செயல்முறையை குறித்து விவாதிப்போம். முக்கியமாக 2 வகையான தவறு குறியீடுகள் கணினியில் தோன்றும். முதலாவது, ஏலேஜேஸ் கேபிள் கட்டுப்படுத்தியால் உணரப்படவில்லை என்றால். இரண்டாவது வகை தவறான குறியீடு 100 ஆகும். FDS கட்டுப்படுத்தியில் உள்ள பேட்டரி வெளியேற்றப்பட்டால் இது நிகழ்கிறது. அடிப்படையில் FDS கட்டுப்படுத்தி அதன் 2 டெர்மினல்களில் 1.8 k ஓம் எதிர்ப்பை உணர்கிறது. எனவே இங்கே இந்த ஏலேஜேஸ் கேபிள் துண்டிக்கப்படும் போது தவறான குறியீடு லேட் அது ஒளிரும். இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மீட்டமை பொத்தானை ஒரு முறை அழுத்த வேண்டும். இந்த ஒளிரும் தொடங்குவதை நீங்கள் காணலாம். முதலில் 3 விளக்குகளும் ஒளிரும், பின்னர் தவறான குறியீடு லேட் ஆகும். எனவே இந்த தவறு அடிப்படையில் 001 மண்டலம் 1இல் L.E.T ஒளிரவில்லை, மண்டலம் 2 எந்த L.E.Tயும் ஒளிரவில்லை, மற்றும் மண்டலம் 3 L.E.T ஒளிரும். ஆகஸ்ட் 1001 உள்ளது. ஏலேஜேஸ் கேபிளை மீண்டும் இணைத்த பிறகு தவறான குறியீடு எதுவும் வரவில்லை என்பதை நீங்கள் காணலாம். இப்போது கணினியில் வரக்கூடிய இரண்டாவது வகை ஆல்ட் கோட் பற்றி விவாதிப்போம். தவறான குறியீடு லேட் ஒளிர்வதை நீண்ட கூறியில் காணலாம். ரீசெட் பட்டனை அழுத்தி இது எந்த வகை ஆல்ட் கோட் என்பதை பார்ப்போம். ரீசெட் பட்டனை ஒரு முறை அழுத்துகிறோம். எனவே இந்த வகை தவறான குறியீடு 100 ஆகும். மண்டலம் 1 ஒளிரும் மற்றும் மண்டலம் 2, 3 முடக்கப்பட்டுள்ளது. எனவே A.T.S கண்ட்ரோலருக்குள் உள்ள பேட்டரி டிஸ்சார்ஜ் நிலையில் உள்ளது. அதனால் இது ஆல்ட் கோட் ஆகும். இப்போது பேட்டரியை மாற்ற வேண்டும். இது 9 வோல்ட் பேட்டரி. நாங்க 4 ஸ்க்ரூவையும் கழட்டணும். இந்த மூடியை வெளியே எடுக்கவும். இங்கே இந்த 9 வோல்ட் பேட்டரி இருப்பதை காணலாம். நீங்கள் இந்த பேட்டரியை மாற்ற வேண்டும். பேட்டரியை மாற்றும்போது பேட்டரியின் நேர்மறை மற்றும் எதிர்மறை இணைப்பை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இங்கே பேட்டரியை மாற்றியுள்ளோம். இங்கே ஒரு விஷயம் முக்கியமானது. இந்த பேட்டரி A.T.S கட்டுப்படுத்திகளின் ஆரம்பத்தில் மட்டுமே இருந்தது. இப்போது வாகனத்தின் உள்ளே பொருத்தப்பட்டுள்ள கண்ட்ரோலர்களுக்கு இந்த இன்டர்னல் பேட்டரி தேவையில்லை. எனவே 100 என்ற இந்த தவறான குறியீட்டை நீங்கள் எதிர்கொள்ள மாட்டீர்கள். மேலும் பேட்டரியை மாற்ற வேண்டிய அவசியமில்லை. இது சரியான வாகனத்தில் கூறுகளின் இருப்பிடமாகும். L.H.S கேபிள் என்ஜின் பெட்டியில் வேரூன்றியுள்ளது.
என்ஜின் பெட்டியில் ஏலேஜேஸ் கேபிள் ரூட் செய்யப்பட்டிருப்பதை இங்கே காணலாம். இது இடதுபுற கேபிளின் இரு துருவ இணைப்பான் ஆகும். இதுதான் ஹூட்டர். ஓட்டுநர் பக்கத்தில் உள்ளது. இது டாஷ்போர்டில் அமைந்துள்ள எஃப்டிஎஸ் கட்டுப்படுத்தி ஆகும். எஃப்டிஎஸ் கட்டுப்படுத்தியின் கப்ளரை இங்கே காணலாம். அத்தூணுக்குள் வேரூன்றிய ஹூட்டர் இணைப்பை இங்கே காணலாம். சில வாகனங்களில் ஹூட்டர் டாஷ்போர்டில் வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். இப்போது தீ விபத்து ஏற்பட்டால் கணினி எவ்வாறு செயல்படும் என்று பார்ப்போம். எனவே நான் என்ன செய்வேன் என்ற தீ சூழ்நிலையை உருவாக்க, நான் ஏலேஜேஸ் கேபிள் இணைப்பியை சுருக்குவேன். இதனால் கட்டுப்படுத்தி சில தீ நிகழ்வு இருப்பதைக் கண்டறியும். எனவே இங்கே இந்த குறுகிய கம்பியை பயன்படுத்தி இணைப்பியின் 2 ஊசிகளை இணைப்பேன். இதனால் கட்டுப்படுத்தி சில தீ நிகழ்வு இருப்பதாக நினைக்கிறது. எனவே இணைப்பியின் 2 ஊசிகளை நான் இணைத்தவுடன் இந்த திசைவி வீசத் தொடங்குகிறது. மேலும் எ.டி.எஸ் கட்டுப்படுத்தியில் ஒளிரும் மண்டலம் 1 பகுதியில் L.E.T